வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் TN-TET 2022 நடந்த பேப்பர் 1 பற்றிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் அண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக பேப்பர் 1க்கு வந்து ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஒரு மாடல் கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்றேன். இதிலே எப்படிலாம் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ், மேக்ஸு, இங்கிலீஷு, என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். எந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், கெஸ் பண்ணுங்க ஆன்சர். புலப்படாத கருத்து. கடவுள் அப்படிங்கிறது எப்பவுமே என்னன்னா புலப்படாத கருத்து தான். உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? பள்ளி பருவம். உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள்லாம் எங்கே புரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில். எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணாக்கருக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. இதில் தான் பார்த்தீங்கன்னா கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது அப்படிங்கிறது வலியுறுத்துகிறது. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர்? பியாஜே. பியாஜே வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, அதுவுமே தெரிஞ்சுக்காங்க. அவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் பியாஜே. இவர் வந்து அறிதிறன் வளர்ச்சி கொள்கையை பற்றி அந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறார். அது வந்து முக்கியமான கான்செப்ட்டு. ஸ்கீமா அப்படிங்கிறது இவர் தான் சொல்லியிருப்பார், பியாஜேவோட கூற்று தான் அது. ஸ்கீமா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. குழந்தை வந்து ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை அதை மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ கையாள வேண்டும், அந்த பொருளை பற்றி அதுக்கு தெரியணும் அப்படின்னாலே. ஸோ இந்த செயல்கள் வந்து வரிசையாக தொகுக்கப்பட்டு அதோட மனசில் போய் பதியும். அது இப்போ ஒரு விளையாட்டு பொருளை வச்சு விளையாண்டுட்டுருக்குன்னா அப்போ தான் அது ஒரு விளையாட்டு பொருள் அப்படிங்கிறதே அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அது உடல் ரீதியாகவும் அதுக்கு ரீச் ஆகணும், மன ரீதியாகவும் ரீச் ஆகணும். இதுதான் வந்து ஸ்கீமா. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது? இது வந்து செயல்களின் தொகுப்பு. இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம். முயன்று தவறி கற்றல். இப்போ நடந்த PGTRBல இது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டினே தான். இப்போ இணைப்பு கோட்பாட்டை முயன்று தவறி கற்றல் எனவும் அழைக்கலாம். கையாளும் திறன் பொதுமை கருத்து உருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டுக்கொணர்தல். ஆர்கனைசிங், ரிஃபார்மிங், ரீகாலிங். இதெல்லாம் வந்து கான்செப்ட் ஃபார்மேஷன் இன் மேனிப்புலேஷன் எசென்ஷியல். பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை என்ன? தன்மயமாதல். செயல்பாட்டுக்கு முந்தைய பருவநிலைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தன்மயமாதல். இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி? தொடர்ச்சியான பகுத்தறிவு, சீக்வென்ஷியல் ரீசனிங். இதுதான் வந்து ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸோட ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் என்ன? அதுக்கு பேரே வரிசைப்படுத்தும் திறன் தான். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? தஸ்டன். இது வந்து நுண்ணறிவு கோட்பாட்டில் வரும். இதை பற்றி கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னென்ன கோட்பாடு கொடுத்துருக்காங்க நுண்ணறிவுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பியர்மன் கொடுத்தது வந்து இரட்டை காரணி கோட்பாடு. நுண்ணறிவுக்கு உரியது தான். இந்த காரணி பார்த்தீங்கன்னா இரட்டை காரணி. ஸ்பியர்னாட் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்மேன் இரட்டை காரணி. ஆல்பர்ட் பீனே இருக்கார் இல்லையா, இவர் கொடுத்தது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு. ஃபஸ்ட்டு இவரது தான். இந்த ஏ வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம். முதல் எழுத்து ஆங்கிலத்தில் ஏ தான் ஃபஸ்ட்டு. அப்போ இது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு. ஆனால் பீனேன்னு கொடுத்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ஃபர்ட் பீனேன்னு ஃபுல்லாக கொடுத்துட்டா இந்த க்ளூ ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ ஒற்றை காரணி அப்படின்னாலே ஆல்ஃபர்ட் பீனேவோடது, இரட்டை காரணி ஸ்பியர்மனோடது. அப்போ ஏஎஸ்ன்னு கூட நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக இது ஒற்றை காரணி, இது இரட்டை காரணி, அது போல் கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குழு காரணி, தஸ்டனோடது குழு காரணி. இப்போ டன்னா மொத்தமாக இருக்கிறது அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டன் கணக்கெலாம் சொல்கிறலாம், அப்போ குழு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தஸ்டன் குழு காரணி. கார்டனர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கார்டனோடது பார்த்தீங்கன்னா பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. இப்போ கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்டனில் பல வகையான தாவரங்கள் இருக்கும், பல வகையான பூக்கள் இருக்கும். அப்படி நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு மறக்கவே மறக்காது. கார்னர் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு கார்னரோடது. அது இல்லாமல் இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, மனத்திற்பங்கள் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிற புக்கும் கார்னரோடு தான். ஏன்னா புக்கு யார் எழுதினாங்கன்னு கூட கேட்பாங்க. அது 8 வகையாக பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இது எல்லாமே நுண்ணறிவு கோட்பாட்டுக்கு உரியது, தெரிஞ்சு வச்சுக்காங்க. குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. புதியவர்கள், அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதுசாக இருக்கவங்க, அவங்க கண்டிப்பாக முன்மாதிரியாக அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், அவங்க தான். பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் என்ன? லேட் சைல்ட்ஹுட் இருக்கு இல்லையா, அதில் விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. இப்போவே நிறைய பேர் இருக்கு, இப்போ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுவாங்க. அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வந்துட்டாலே அவங்க அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த லேட் சைல்ட்ஹுட்லேயும் அதே தான், விளையாட்டுகள் வந்து உடனடி வடிகாலாக அமைகிறது. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது. சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். இந்த சைக்காலஜிலே பார்த்தீங்கன்னா மரபு தீர்மானிக்குதா, சுற்றுச்சூழல் தீர்மானிக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதில் மெயினாக வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு உண்டு. அப்போ நுண்ணறிவு செயல்பாட்டோட வெளிப்பாடு, அதோட வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் முக்கியமாக எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல் அமைந்ததுன்னா அந்த பர்சன் வந்து நல்ல இடத்துக்கு கூட போவாங்க, ஒரு உயர்ந்த நிலை அடைவாங்க அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். இதுக்கு சம்மந்தமாகவே இல்லை, அதை வச்சு இதுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓகே. அருகாமையில் பெரியவர்களை பார்த்து கொண்டே இருப்பது, பதற்றத்துடன் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் நோக்குவது, தங்களை கவனிப்பவரை பார்த்து அபூர்வமாக புன்னகைப்பார், இதெல்லாம் ஓகே. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? செயலுக்கு முற்பட்ட நிலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியாஜே கொடுத்துருக்கக்கூடிய நிலைகள் தான். இந்த பியாஜே கொடுத்துருக்கக்கூடிய நிலைகளில் ஆக்சுவலாக இந்த நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை இருக்கு இல்லையா, இந்த நிலையில தான் அவங்களுக்கு அந்த சிந்தனையே மேலோங்கும். அறிதிறன் வளர்ச்சி எங்கே மெயினாக வருதுன்னா இந்த நிலையில தான் வரும். ஆக்சுவலாக புலனியக்க நிலையிலேயே அவங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்காது. பட் இவங்க ஆன்சர் வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தா பி கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக்சுவலாக. பட் அவங்க ஆன்சர் கீழே ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு தர்க்க ரீதியாக சொல்கிற அளவுக்குலாம் அந்த ஹேபிட் வராது. சரிங்களா? இதுவுமே அந்த 2 இயர்ஸ் வரைக்குமே அவங்க வந்து புலனியக்க நிலையில் இருப்பாங்க. அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை, அந்த 2 to 7 இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்லாம் உணர ஆரம்பிப்பாங்க இந்த நிலையில். இதுக்கப்புறம் பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலைலாம் அவங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை வந்துடும். அப்புறம் இன்னும் இந்த நிலை லாஸ்ட் கருத்தியல் நிலைலாம் ஃப்யூச்சர் பற்றிலாம் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ சொல்லப்போனால் இந்த ரெண்டுமே வரணும். பட் ஆன்சர் கீழே செயலுக்கு முற்பட்ட நிலை கொடுத்துருக்காங்க, இது நோட் பண்ணி வச்சுக்காங்க. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. இதெல்லாம் ஸ்டேஜஸ் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கை அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 8 நிலை கொடுத்துருப்பாரு. இந்த எரிக்சனோட உள சமூக வளர்ச்சி கொள்கை பற்றிய கேள்விகள் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் மேக்ஸிமம் வருது. நான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்த வரைக்கும் எரிக்சனோட உள சமூக வளர்ச்சி கொள்கை தெளிவாக படிச்சுக்காங்க. 8 நிலைகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பருவமாக கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்தந்த பர்டிகுலர் இயர்ஸ்க்குள்ளே அவங்க எதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு இருக்கும்.
இதில் வந்து 0 to 2 இயர்ஸ் இவங்க ஓராண்டு வரை அடிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 0 to 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து அவங்களோட பிரச்சனைகள் என்ன, நம்பிக்கையும் இருக்கும், அவநம்பிக்கையும் இருக்கும். இதுதான். அப்புறம் அடுத்தடுத்த இயர்ஸில் இந்த பிரச்சனைலாம் வரும். உழைப்பு, தாழ்வு மனப்பான்மை. அப்போ அந்த 8 வளர்ச்சி நிலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து தெளிவாக படிச்சுக்காங்க. அப்புறம் இந்த கொஸ்டினே கேட்பாங்க. உல சமூக வளர்ச்சி கொள்கை யாருடையது, யாரோட கான்செப்ட்னு கேட்பாங்க. எரிக்சனோட கான்செப்ட் அது. அது தெரிஞ்சுக்காங்க. ராதா பறவைகளுக்கு உணவளித்ததைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். சமூக மதிப்பு. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்? சிம்பாலிக் திங்கிங், குறியீட்டு சிந்தனை. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் டேஷ் எனப்படும். இணைப்பு நியூரான்கள். கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? மயலின். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று ஏ, நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று பி, நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. கூற்று ஏ சரி, பி தவறு. ஃபஸ்ட்டு கீழே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபைனல் கீழே அதோட ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா? ஏன்னா வேறு வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபைனல் கீயோட ஆன்சர் தான். இவங்க ஆன்சர் கிளைம் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு தான் கிளைம் பண்ணுவாங்களே, அடுத்து ஒரு ஃபைனல் கீ வரும்ல, அந்த ஃபைனல் கீ ஆன்சர் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா 22க்கு ஏ. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு டேஷ் உதவுகிறது. இதில் என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எது ஆன்சர் நானே சொல்லிடுறேன். ஏன்னா இது ஜூம் பண்ணால் உங்களுக்கு வியூ கரெக்டாக கிடைக்காது. அது போல் சில பேர் எழுத்து சரியாக தெரியல அப்படிங்கிறீங்க. இது வந்து மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரு. உங்களுக்கு எழுத்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்காங்க. இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனாக நீங்கள் வந்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அப்போ ஓரளவுக்கு தெரியும். இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் டி, அதாவது அறிதல் திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியர் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று. கற்பிப்பவர். கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. பாடப்பொருளில் நிபுணத்துவம். மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம். மாணவரது ஆர்வத்திற்கு ஏற்ப கற்றுக்கொள்ள இயலும், கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும், குறைவான பாடப்பொருள் சுமை, தேர்வு பயம். ஏ, பி மற்றும் சி. தேர்வு பயம் கிடையாது, மீது எல்லாம் உண்டு. கீழ்காண்பவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது எது? விரி சிந்தனை. அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனிடமிருந்து தன் தாய் சுபத்திரையின் கருவறையில் இருக்கும்போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார். இச்செயல் குறிப்பிடுவது என்ன? கற்றல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல். அதுதான் இந்த செயலில் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அடுத்து ரைட் பண்ணணும், தென் செக்கு, அப்புறம் ப்ரொசீட், ரெக்கார்டு. உயர் அறிவுத்திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை எது? மூளைத்தாக்கு. கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக பறந்த கற்பம் என்று பாடியவர் யார்?
ஒட்டக்கூத்தர். பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஓமை. இது பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2லையுமே இதே கேள்வி வந்திருக்கு. பேரபிள் அப்படின்னாலே பேர்னால என்ன, 2 இதை ஓமைப்படுத்துறது, 2 பேர் சேர்ந்து இருக்கிறது பேர் சொல்லுவோம். அப்போ பேரபிள்னா இதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து ஓமைப்படுத்துறது, அதுதான் பேரபிள். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான், இதான் சரியா வரும், இக்கு வரும் இந்த இடத்துல. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று, இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஓமை அணி. இப்படிதான் வரும் இந்த குறளை வந்து விளக்கம் பார்த்தீங்கன்னா, பண்பு இல்லாதவங்க பெற்ற செல்வம் வந்து நல்ல பாலில் ஏதாவது ஒரு தீமை வந்து கலந்துட்டா அது என்ன ஆகிடும், திரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அது போல அப்படின்னு வரும். அப்போ பண்பு இல்லாதவங்க பெற்ற செல்வம் இது போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதுனால அது வந்து ஓமை அணி. கூற்று. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. காரணம், தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர். கூற்று சரி, காரணம் தவறு. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஷ் இயல்கள் உள்ளடங்கியுள்ளது. 9. கூற்று 1. உயிரெழுத்துகள் 12 மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2. மெய்யெழுத்துகள் 18 மொழிக்கு முதலில் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி. பூம்புணல் ஆறு வையை கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது. பனைமரம். படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. நாயில்கள். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? இதுக்கு பேர் கூவல். இது மேட்ச் பண்ணுங்க. நெகிழி, தீசுடர், நெகிழி. மதலை, மதலைனா தூண். சென்னி, உச்சி. அழுவம்னா கடல். நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது? சிவபிரகாச சுவாமிகள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. மணிவகை. அந்த 10th புக்கில் ஒரு கான்செப்ட் வரும், அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுந்து வகை, குலை வகை, இலை வகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது படிச்சுக்காங்க, ஏன்னா அதை பற்றிய கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே நான் பார்த்துருக்கேன். அதனால் அதெல்லாம் பார்த்துக்காங்க. தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். மூதுரை. இது டெட் பேப்பர் 2லையுமே கேட்டிருக்காங்க, இதே சேம் கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் எது? மதுரை. மான்செஸ்டர் கோயம்புத்தூர், ஏத்தன்ஸ் மதுரை. கீழ்கண்ட மெய்யெழுத்துகளுள் இணை எழுத்து அல்லாத இணை எது? இதுதான். அப்போ இணை எழுத்து எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இத்து இந்து, இரு இன்னு, இட்டு இன்னு. யாகாவராயினும் என தொடங்கும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு வந்திருக்கும். அது வந்து அடக்கமுடைமை, யாராக இருந்தாலும் நாவை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அப்போ இது வந்து அடக்கமுடைமையில் வரும். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். அது புகைப்பாறை. உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி. முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. மருத்துவர் வந்து முத்துலட்சுமி. கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதி சுகுமாரன். அணி என்பது காரண பொதுப்பெயர். மீ. ராசேந்திரன் இயற்றாத நூல் எது? வால். வால் வந்து அவர் இயற்ற கிடையாது. அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் யார்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார்.
வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள் என்ன? கூறுமிடத்து. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் எது? அறநெறி சாரம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் திருமூலரோட திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாரு. கார் சிலம்பு, இதை பிரிச்சா கால் பிளஸ் சிலம்பு. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். I wonder whether it's a cyclone. The sound of it scares me. Amma. Which is not the rhyming word of the following? Food. Match the following. Brought book. Madhumita Gupta. The Jungle Book. Rudyard Kipling. That Sunday Morning. Savita Singh. A Childhood in Malabar. A Memoir. Kamala Das. Who invented over 1700 of our common words by changing nouns into verbs, changing verbs into adjectives, connecting words never before used together, adding prefixes and suffixes, and devising words wholly original? William Shakespeare. The word bifurcates can be replaced by. Divided into two separate parts. Arrange the following jumbled words in right order to form a meaningful sentence. The correct order is D. BEADC. That hears the sweetest music. What figure of speech is used in the above line? Imagery. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Who wrote these lines? Robert Frost. Same questions actually asked in a TNTET paper 2. If code word for sunny smile is TVMMZ TNLFT, choose the code word dusty feet. This is the correct answer. Christina M. Kershin's Special Hero is a poem on father. Electronic mail or email is used to send letters or messages using the internet. Limerick poems have dashed lines and are five lines and are funny. Write the appropriate confusable word. The gas prices continue to rise. Write the correct sentence pattern. Jasmine gave money to the poor. A is correct answer. Pick out on other rhyming word. One example is given below. Your, more. Bridge, fridge. Fill in the blank with the appropriate expression. Dash, will you kindly tell your name once again? Pardon.
If USA is the United States of America, what is UFO? Unidentified flying object. Monk is belong to dash gender. Masculine. A teacher is teaching a lesson with the theme of moral values. He had written some words on the blackboard. One word doesn't belong to good quality. Find it out. Miser. Which of the following is not related to poetry? Paragraph. Select the correct form of indirect speech. He shouted, "Let me go." He shouted to them to let him go. What is the diminutive of zebra? Foal. Stronger pause than a comma is dash. Semicolon. What is the synonym for slum? This is under star question. There is no proper key for this question, so under star question. Find the synonym for the underlined words. I can see them perched on my window sill. To rest on. Complete the words by reading their meanings. This is the correct option for this question. Write the antigram of the word Santa. Saturn. Fill in the series. This is the correct series. A blockade you find across the road is called barricade. Pick out the antonym of the word proud. Humble. 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை டேஷ் என்கிறோம். அதுக்கு பேர் கூகுள். 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 ஆகியவற்றின் மீ/போவா காண்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா x - 3 வரும். இந்த 2x² - 18 இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளில எடுத்துடலாம். x² மைனஸ் இப்போ 9 2 18. இப்போ இந்த 9ஐயுமே நம்ம 3² எழுத முடியும். நான் இங்கே மாற்றிடுறேன். ஸோ இது எப்படி ஃபார்முலாவில் இருக்குது, a² - b² மாதிரி இருக்கா. அப்போ a + b × a - b வரும். அப்போ 2 × x + 3 × x - 3. இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை தனியாக எழுதி வச்சுக்காங்க. 2x + 3 x - 3 இருக்கு. அடுத்தது x² - 2x - 3. இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த -3 2 எண்களை பெருக்கணும் -3 வரணும், 2 எண்களை கூட்டினா -2 வரணும். அப்படி பார்த்தா எந்த எண் வரும்னு பார்த்தீங்கன்னா -3யும் +1ம். இந்த 1 3 3 பெருக்குனீங்கன்னா -3 வரும். இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வந்துடும். -3 + 1 போட்டிங்கன்னா -2 வரும். ஸோ அப்போ இதற்கான காரணி என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x - 3யும் x + 1ம். அப்படியே இதுக்கு முன்னாடி x போட்டுக்கலாம், அவ்வளோதான். x + 1 x - 3 இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், x - 3 இதுலேயும் காமனாக இருக்குது. முன்னாடியே இதுக்கு நம்ம டிரைவ் பண்ணி ஒரு ஆன்சர் போட்டோம் இல்லையா, 2 × x + 3 × x - 3. அதுலேயும் x - 3 காமனாக இருக்குது. அப்போ மீ/போவா எதுனா காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது x - 3 தான். இதான் இதற்குரிய விடை. 24² உடன் டேஷை கூட்டினால் 25² பெறலாம். முதல்ல உங்களுக்கு 24² எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அப்போ 24ஓட 24 போட்டு நீங்கள் பெருக்கணும். ஏன்னா 24 ஸ்கொயர் வேல்யூ 2 தடவை 24 பெருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஸோ இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 576 வரும். நீங்கள் பெருக்கிக்கங்க, 576 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 25 ஸ்கொயரை பெறலாம்னு சொன்னாங்க. அப்போ 25 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25 × 25, அதுக்கு எவ்வளோ வரும்னா 625 வரும். ஓகேங்களா? அப்போ எதை கூட்டினான்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 625லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், 49 வரும். நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 49 அப்படிங்கிறது இங்கே டைரெக்டாக கொடுக்கல, 7ஓட ஸ்கொயர் வேல்யூ 7 49, அப்போ 7 ஸ்கொயர் தான் இதற்குரிய ஆன்சர். தீர்க்க இந்த கேள்விக்கான விடை இதுதான் வரும். நான் டைரெக்டாக போட்டுறேன். இப்போ 5 பவர் 2 3 இருக்கு இல்லையா, இது எப்படி போட்டுக்கலாம்னா 5 பவர் 6ன்னு போடலாம். 3 6 வரும் இல்லையா, அதனால். அடுத்து இந்த 3 3 இருக்கு இல்லையா, இந்த 3க்கு மேலே 1 அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஏன்னா அடிமானம் 1ஆ இருந்துட்டா அப்போ மேலே இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டிக்கலாம். ஒரே 3 போட்டுட்டு 5 + 1 6 வரும். இங்கே 6 வரும். இந்த பவரில் -3 இருக்கு இல்லையா, அப்போ 6ஓட இங்கே -3யை கூட்டிட்டீங்க என்ன வரும்னா 18 வரும். அப்போ -18 டைரெக்டாகவே போட்டேன், இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இந்த 15 பவர் -2 இருக்கு இல்லையா, இங்கே அடிமானம் சேமாக வர மாதிரி பிரிக்கணும்னா 5 15 வரும். அப்போ 5 × 3 15, அடுக்கில் இருக்கக்கூடிய -2 ரெண்டுத்துக்குமே காமனாக தான் வரும். அப்படியே போட்டேன் சரிங்களா. இப்போ 5 5 பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதே 5 5 5 ஒன்றா இருக்கு இல்லையா, அப்போ அடிமானம் 1, 6 - 2 என்ன வரும்னா 4 வரும். 5 அடுக்கு 4ன்னு வரும். இன்ட்டு இந்த 3 இருக்கு இல்லையா, 3 சேம் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் -18 -2 -20ன்னு வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பவர் 4 இன்ட்டு 3 அடுக்கு -20. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் 4 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பெருக்கல் இருக்கிறது கீழே வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா 3 அடுக்கு 20 அப்படின்னு கீழே கொண்டு வந்துடும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது இந்த சைடு வரும்போது. சரி ஓகே, இதை எப்படி பிரிக்கலாம்னா 5 × 4 பிரிக்கலாம். 5 20 இப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 4 காமனாக இருக்கு இல்லையா, அப்போ இப்படி எழுதலாம். 5 அடுக்கு 4 காமனாக வெளில கொண்டு போய்க்கலாம். இது காமனாக இருக்குது, அதை வெளில கொண்டு போயிடலாம். அப்போ 3 அடுக்கு 5 காமனாக 4 வந்து வெளில போயிடுது. அப்போ இதுதான் இதற்குரிய விடை. த்ரீ சி / 16 என்பது 48 எனில் சியின் மதிப்பு என்ன? அப்படியே போட்டுக்கலாம், இது ஈஸி தான். 3c / 16 இருக்கு, நான் அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடுறேன். 48 × 16 வரும். இப்போ சி தான் நமக்கு தேவை, ஏன்னா சியோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம், அடிச்சுக்கலாம். இது வந்து 16 அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 3 3 6 3 18 வரும். தென் 16 × 16 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 256. 11ஓட ஸ்கொயர் வேல்யூவே நமக்கு தெரியும், 256. இதுதான் இதற்குரிய விடை. இவைகளை காரணிகளாக கொண்ட சிறிய எண் எது? சிறிய எண் 80. கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவு காண்க. இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் 264, அதுதான் ஆன்சராக வரும். நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஆன்சர் 264 cm². அதாவது இதெல்லாம் ஒரு முக்கோணம். 4 முக்கோணம் இருக்குது, நடுவில் ஒரு சதுரம் இருக்குது. முக்கோணத்துக்கு ½ × b × h. இங்கே b வேல்யூ பாருங்கள் 12 cm. இது எல்லாமே 12 cm தான் கொடுத்துருக்காங்க. அடிப்பாக்கம் 12 cm. ஹைட்டு பாருங்கள் 5 cm. 1/2 அப்படியே இருக்கும். இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 × 12, அப்போ 6 என்ன வரும் 30 வரும். ஸோ 4 முக்கோணத்துக்கும் 30 30 30ன்னு கூட்டிக்கங்க. 4 12 வருமா, அப்போ 120 வரும். 120 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் பரப்பளவு. சென்டரில் இருக்கக்கூடியது சதுரம். ஒரு பக்க அளவு 12 cm கொடுத்துருக்காங்க. சதுரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா a². அப்போ 12 ஸ்கொயர் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 144 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க. கூட்டிட்டா 264 cm². இதுதான் ஆன்சர். கீழே இருக்கு பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் 264 cm² தான் இந்த கேள்விக்குரிய விடை. ஆனால் இவங்க லாஜிக்கலாக பாருங்கள், இது 13 cm கொடுத்துருக்காங்க, இது 5 cm. சைஸு தான் சேஞ்ச் ஆகுது, பட் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அளவை வச்சு நம்ம போட்டோம், அவ்வளோதான்.
சுருக்குக. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடணும். இதற்கான ஆன்சர் வந்து இதான் வரும். இப்போ நான் அப்படியே டேரெக்டாக போட்டுறேன். முதல்ல வகுப்போம். 8/2 மேலே வகுத்துக்கலாம். 8/2னா 4 வரும். சரிங்களா? அப்புறம் பெருக்கணும். நாங்க 8 வரும். 8யும் 24யும் கூட்டினா 32 வரும். 32 - 1 31. மேலே இருக்கக்கூடிய வேல்யூ வந்துருச்சா? இப்போ கீழே இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்துக்கலாம். அதே போல் முதல்ல இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எடுக்கணும். அதுலேயும் வகுத்தில் எடுக்கிறோம். 10/5 வந்து 2 வரும். 5 10 அப்படியே இருக்கட்டும். 6 3 18. 18லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 வரும். இந்த 16 அப்படியே இருக்கட்டும். இது ப்ளஸ்ஸு. இங்கே 8 2 என்ன வரும்? 16 வரும். 16ம் 16 என்ன வரும்? 32 வரும். அப்புறம் 20யும் 32யும் நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா 52 வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடணும். அப்படி கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 31/52. முதல்ல வகுக்கணும். இது வந்து அந்த போட்மாஸ் ரூலு. ப்ராக்கெட்டில் இருந்தால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். அடுக்கில் இருந்தால் அடுத்து க்ளோஸ் பண்ணணும். டிவிஷனு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ரூல் படி நீங்கள் வந்து கொண்டு வரணும் ஆன்சர். அந்த ரூல் படி தான் இப்போ நான் போட்டேன். வகுக்கிறது, பெருக்கிறது, அப்புறம் கூட்டல், அடுத்து கழித்தல் போடணும். இப்போ ஆன்சர் இதான். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் வராது. ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது. முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர்² மற்றும் செவ்வகத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் அகலம் என்ன? அகலம் வந்து உங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர் வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கோணம் தான் செவ்வகமாக மாற்றப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க 108 சென்டிமீட்டர்². செவ்வகத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க. இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B/H. இது போட்டாலே தெரிஞ்சிடும். முக்கோணம் தான் செவ்வகமாக மாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 108ன்னு. நீளம் கொடுத்தாச்சு. ஹைட் வந்து 24. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட அகலம் தான் கேட்டிருக்காங்க. பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி கண்டுபிடிக்கணும்னா 108/24 அப்படியே கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். I2 10, 4 2 8, 1 2 2, 2 2 4. அடுத்து என்ன ஆகும்னா 6 2 12, 2 2 4, 7 2 14. இப்போ 27 இருக்கா? இப்போ 6ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4 6 24, மீதி 3. இப்போ 0 புள்ளி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் 6 5 30 போட முடியும். சரி, IR 30. அப்போ 4.5. IR 30 4.5 தான் இதற்கான விடை. 3 நாற்காலிகளின் விலை ரூபாய் 1290. 5 நாற்காலிகளின் விலையின் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நாற்காலியோட விலை கொடுத்துட்டாங்க 1290. ஒரு நாற்காலியோட விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 4 12, 3 9, 0 அப்படியே வந்துடுச்சு. அப்போ ஒரு நாற்காலியோட விலை வந்து நமக்கு 430. 5 நாற்காலியோட விலையை கண்டுபிடிக்கலாம். 0 அப்படியே வரும். 5 15, மீதி 1, 4 5 20 ப்ளஸ் 21. இப்போ விலையின் 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 மடங்குன்னா இதை அப்படியே 2 தடவை நீங்கள் வந்து கூட்டிக்கணும். 2150 அப்படின்னா 4300 வரும். இதுதான் அதற்குரிய விடை. 4300. எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமாவது 130 டிகிரியின் மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு 40 டிகிரி. ஸோ இங்கே ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2xy/3z மதிப்பு காண்க கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை 63/2. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்கள். வேறுபாடுனா டிஃபரன்ஸு. 2 எண்ணோட டிஃபரன்ஸ், அதாவது கழிச்சா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 18 வரணும். அது இல்லாமல் இந்த க்ரைட்டீரியாவுக்கும் வரணும். 5:3ங்கிற விகிதத்துக்கும் வரணும். அப்போ நீங்கள் வந்து அதை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இது வரும் 9 45, 3 9 27. இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரணும். இப்போ 15ல் 7 போனால் 8 வருமா? இங்கே ஒன்று கடன் கொடுத்தாச்சு. 3ல் 2 போனால் 1 18 வருதா? ஸோ இந்த க்ரைட்டீரியாவும் வரணும். இது ஒன்று. எந்த எண்ணால் நீங்கள் வந்து இப்போ 5 கூட பெருக்குறீங்களோ அதே எண்ணால் தான் 3 கூட பெருக்கணும். அந்த ஆன்சர் இங்கே வரணும். ஆனால் அதுக்குரிய டிஃப்ரென்ஸு 18 இருக்கணும். இந்த க்ரைட்டீரியாவில் போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர். ஒரு தங்கப்பை அருந்து தங்க நாணயங்கள் சிதறி விழுந்தன.
இது வந்து எத்தனை பங்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று ஒன்று நோட் பண்ணணும். இப்போ 3ல் 1 பங்குனா 1/3 அப்படிலாம் நீங்கள் நோட் பண்ணிட்டே வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 வரும். இப்போ எப்படின்னா தங்க நாணயத்தில் 3ல் 1 பங்கு தரையில் விழுந்தன. அப்போ 1/3. 5ல் 1 பங்கு 1/5. இருவர் அந்த நாணயங்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். ஒருவர் 6ல் 1 பங்கு 1/6. 10ல் 1 பங்கு 10. நாணயங்கள் 12 நாணயங்கள் தான் மீதம் இருக்குது. அந்த தங்கப்பையில் இருந்தால் மொத்த நாணயம் எத்தனை? இதெல்லாம் வந்து செத்துப்போ 12 தான் இருக்குங்கிறாங்க. இந்த வேல்யூ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 3, 5, 6, 10 இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போடணும். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10, 6, 5, 30 வருமா? இங்கே 3 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 16, 21, 24/30 வரும். 24/30. இது பாருங்க 4 24, 5 30 இந்த வேல்யூ வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து 4/5ன்னு வருது இல்லையா? இப்போ 1லேருந்து தான் நம்ம ஃபேக்டோரியல் பார்க்கும்போது 1லேருந்து தான் நீங்கள் வந்து கழிக்கணும். 1 - 4/5 இதை கண்டுபிடிக்கணும். அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். 1 5 5, 5 - 4 1 வரும். 1/5 அதாவது 1/x வேல்யூ இங்கே 12. 1/5 இந்த x வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நமக்கு x தெரியணும் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே இங்கே போயிடும். 12 × 5 60. இதுதான் அதற்குரிய விடை. 1, 3 மற்றும் 5 ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்படும் 2 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 9. 18 மாம்பழங்களில் மீனா 5/9 பங்கு மாம்பழங்கள் வாங்கினார். அப்படியே டைரெக்டாக கணக்கு போட்டலாம். 18 மாம்பழங்களில் மீனா வந்து 9ல் 5 பங்கு வாங்குறாங்க. இப்போ 9 2 18 வரும் சரிங்களா? அப்படியே டைரெக்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 5 2 என்ன வரும்? 10. 10 மாம்பழங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாம்பழமும் 15 ரூபா. அப்போ 10 மாம்பழம் போட்டிங்கன்னா 150 ரூபா வரும். கடைசியாக எவ்வளோ மொத்த விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் விலை போட்டே வரேன். அடுத்து 14 ஆப்பிள்கள் 7ல் 4 பங்கு ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. அப்போ 7 2 14. ஒரு ஆப்பிளோட விலை 2 ரூபா. அப்போ தான் 7 2 14 வரும் சரிங்களா? அப்போ 4 தான் வாங்கியிருக்காங்க 4 பங்கு. அப்போ 4 2 8 தான். அப்போ 8 வாங்கியிருக்காங்க ஆப்பிள். ஒவ்வொரு ஆப்பிளும் 20 ரூபா. 8 2 16 160 ரூபா. அவங்க மொத்தமாக வாங்கிய விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 150 160னா உங்களுக்கு 310 வரும். இப்போ மீனா வாங்கினது 310 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் இதுக்கு வந்து சரியான விடை. அட்பாஷ் மறை குறியீடுகளின்படி இங்கே ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. இதோட குறியீடு என்ன? இதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும். இப்போ ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பலுக்குரிய எண்களை இங்கே போட்டு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கட்டத்துக்கு 5, 0னா 4, 0னா இந்த ரவுண்ட் ஷேப்பு. முக்கோணத்துக்கு மதிப்பு வந்து 2. டிவைடட் மறுபடியும் கட்டம் வருது 5. இதுக்கு என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க? இது பாருங்க 5 20 20/2 வருதா? அப்போ 10 வரும். 10லேருந்து டிவைட் பை 5 போனால் 2 தான் ஆன்சரு. இதுலேயே உங்களை குழப்பத்துக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? 2ங்கிறதுக்கு என்ன சிம்பிள்னு பார்க்கணும். இந்த முக்கோணம் தான் சிம்பிள். அப்போ முக்கோணம் தான் ஆன்சர். 2 டைரக்ட் ஆன்சர் கொடுக்கல, முக்கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் இதுக்கு இதுதான் வரும். முக்கோணம் தான் ஆன்சர். ஒரு மாம்பழத்தில் ஏவிற்கு 12/7 பங்கும் பிவிற்கு 3/4 பங்கும் கிடைத்தது எனில் பிக்கு எவ்வளவு பங்கு அதிகம் கிடைத்திருக்கும்? இதே போல் பங்கு கணக்கு தான். 1/6. சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன. செவ்வகத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. மேற்கண்ட வாக்கியங்களில் எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி மட்டும்.
செவ்வகத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன சொல்கிறாங்க இல்லையா, இது மட்டும் தவறானது. இதுவும் அதே மாதிரி கணக்கு தான். மீப்போமா கேட்டிருக்காங்க. ஸோ மீப்போமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சி. ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு 20% குறைக்கப்படுகிறது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? 4% குறைகிறது. ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் ஏயின் எம் மதிப்பிற்கு 11 நாள் மிகச் சரியாக வகுப்படும். எந்த மதிப்பிற்கு அப்படின்னு அர்த்தம் அது 2 அந்த இடத்துல. மோனிஷிடம் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 13 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஸோ இது கொஞ்சம் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது என்னன்னா, இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி போட்டால் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான். பட் 2ஆக போடணும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படியே 23 ஸ்கொயர் வரைக்கும் போட்டுட்டு அடுத்து இன்னொரு செட்டு வரணும். இந்த 11க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒன்று கொண்டு வரணும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்னு போட்டு அப்படியே 10 ஸ்கொயர் இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு இந்த ஃபார்முலாவை ஃபிட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 2n + 1 / 6 மைனஸ் சேம் ஃபார்முலாலாம் இங்கே வரும். ஆனால் இங்கே n வேல்யூ என்ன போட்டுக்கோங்கன்னா இந்த இடத்துல 23 போட்டுக்கோங்க. இதே ஃபார்முலா இங்கே எழுதிக்காங்க. n × n + 1 அதே ஃபார்முலா எடுத்துகிட்டு இந்த n வேல்யூக்கு 10 போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணுக்கு நான் டைரெக்டாக வேல்யூ வேணால் ஃபிட் பண்ணிடுறேன். 23 ஃபஸ்ட்டு இந்த 23 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்தாலும் n வேல்யூ 23 போடுறோம். n × n + 1 அப்போனா என்ன வரும்? 24 வரும். இதோட 1 கூட்டிக்கிறோம் இல்லையா, அதனால. தென் அடுத்து என்ன ஃபார்முலாவில் வரும் உங்களுக்கு? 2n + 1 2nனா 2 23 46 46 + 1 47. நான் டைரெக்டாகவே போகிறேன், நீங்கள் தனியாக போட்டுக்காங்க. /6 அப்படியே தான் இருக்கும். இங்கே அதே போல் 10 வரும் n வேல்யூவில். அடுத்து 11 வரும் n + 1. அதே போல் 2n + 1 வரும்போது 21 வரும் /6. ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கடைசியாக வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா கூட அடிச்சு பார்க்கலாம். 3 2 6 1 2 2 2 4 4 3 12 வருது. இதுக்கப்புறம் இது அடிக்கிறதுக்கு இல்லை, இதை அப்படியே பெருக்கிக்கலாம். 23 4 47லாம் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன விடை வரும்னா 4324 வரும். ஆல்ரெடி சம் போட்டேன், நீங்கள் தனியாக போட்டு பார்த்துக்கோங்க. இது பாருங்கள் 3 2 6 2 10 இங்கே 7 3 21 5 × 11 55 55 × 7 வந்து 385 வரும். ஸோ இந்த இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 3939 சதுர சென்டிமீட்டர் இதான் ஆன்சர் வரும். ஒரு திட நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 cm3. அதன் உயரம் 24 cm. அதன் ஆரம் என்ன? ஸோ டைரெக்டாகவே ஃபார்முலாவுக்கு போயிடலாம். 1/3 πr²h கூம்போட கன அளவுக்கு வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 11088ன்னு. ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஆரம் கேட்டிருக்காங்க. இப்போ 1/3 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு பை வேல்யூ 22/7 r² அப்படியே வச்சுக்காங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டு 24, இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுனா 3 இங்கே அடிச்சிடலாம். 8 3 24 r² அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூலாம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 11088 × 7 வரும். கீழே இருக்கிறது மேலே போயிடும். டிவைடட் பை இங்கே போட்டுக்கிறேன் 22 × 8 இது வந்து கீழே இருக்கும். ஏன்னா இந்த சைடு போகும்போது மாறும் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக என்ன வரும்? r² வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 441ன்னு வரும். r² வேல்யூ. r வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா 21. இப்போ ஆன்சர் வந்து 21 சென்டிமீட்டர். இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கோடுகளால் அமைக்கப்படும் உருவத்தின் பரப்பு என்ன? இந்த உருவத்தோட பரப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 32 சதுர அலகுகள். 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 40 டிகிரி மற்றும் 60 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் என்ன? 3:2. 30 அட்டைகளின் மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 1500.
I ஆனது mக்கு இணை எனில் படத்தில் x மற்றும் yயின் மதிப்புகளை காண்க. 30 டிகிரி 60 டிகிரி. படத்தில் AB ஆனது CDக்கு இணை எனில் x டிகிரி y டிகிரி மற்றும் z டிகிரியின் மதிப்புகளை காண்க. இதோட மதிப்பு இதுதான் 48 டிகிரி 60 டிகிரி 108 டிகிரி. இந்தியா டேஷ் உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராகும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தேயிலை கரும்பு ஃபைனல் கீழே. சரியான இணையை கண்டுபிடிக்கவும். B மற்றும் D சரி. பொன்னம் கேரளா, பீவார் மாசான் மத்திய பிரதேசம். இவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? தாழ் ஓதங்கள் சந்திரன் 2 மற்றும் 3ஆம் காலப்பகுதியில். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களும் இறக்குமதியாயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். இந்த கூற்றினை கூறியவர் யார்? வாசப். எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏவும் பியும். சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு. இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைக்கும் 204 கிலோமீட்டர் சாலையின் பெயர் என்ன? மகேந்திரராஜ் வழித்தடம். இவற்றுள் எது இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் இடமாகும்? சின்னக்கலா. தமிழகத்தில் அதிக மழை பெறக்கூடிய ஃபர்ஸ்ட் பகுதி சின்னக்கலா. இந்தியாவுன்னு கேட்டதுனால 3வது அதிக மழை பெறும் இடம். 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைகள் அளிக்க அமைக்கப்பட்ட குழு எது? சர்தார் ஸ்வரன் சிங் குழு. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2லையுமே கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் தான். சோஷியல் சயின்ஸில் கேட்டிருக்காங்க. காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலா. எந்த வகை மரம் மூதாய் என அழைக்கப்படுகின்றது? ஆலமரம். தாவர செல் நுண்ணுறுப்பின் பணியின் அடிப்படையில் கோடிட்ட இடத்தை நிரப்புக. மைட்டோகாண்ட்ரியா செல் சுவாசம். ரைபோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் புரத உற்பத்தி பண்ணும். அனைத்து புரோகரியேட்டுகளும் முனிரா என்ற உலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஏன்? உட்கரு மற்றும் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இல்லை. பாசிகளில் உள்ள வகுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 4. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு தொகுதியை கண்டறிக. கண்டங்கள் கொண்ட உடல், தடித்த கயிற்றின் உடற்பரப்பு, இணைக்கால்கள் மற்றும் இணையுறுப்புகள், ஆண் பெண் வேறுபாடு உண்டு. இது எல்லாமே எதுக்குன்னா ஆர்த்ரோபோடா. ஒரு மகரந்த தாளின் பலமான பகுதி எது? மகரந்த தூள். ஒரு செல் உயிரிகளை கண்டறிக. அமீபா, கிளாமிடோமோனாஸ், பாக்டீரியா. ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவர் அவளது மூட்டுகளில் வலியை உணர்வதற்கான காரணம் என்ன? மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதால். இது மேட்ச் பண்ணுங்க. நானே ஆன்சர் சொல்லிடுறேன். நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னா 78%. மந்த வாயுக்கள் 0.95%, ரொம்ப கம்மி. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 4%, ஆக்சிஜன் 1.6%. இதையும் மேட்ச் பண்ணுங்க. நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ரைசோபியம். அமோனியாவாதல் பூஞ்சைகள். நைட்ரேட் ஆதல் நைட்ரோசோமோனாஸ்.
நைட்ரஜன் வெளியேற்றம் சூடோமோனாஸ். நைட்ரஜன் சைக்கிள் இது எல்லாமே வரும். வளரிளம் பருவத்தில் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம் என்ன? எண்ணெய் சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால். நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது டேஷ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாட்டில் சரியான வார்த்தைகளை உள்ளீடு செய்க. இதில் எக்ஸுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, ஒய்ங்கிறது நீர். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன வருதுன்னா உணவும் ஆக்சிஜனும் வருது. முட்டை மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்பின் நிறை டேஷ் கிராமில். 35 கிராம். பசுமையுள்ள விளைவுடன் தொடர்பு இல்லாத கூற்று எது? அமிலமழை. இதெல்லாம் பார்த்துக்கங்க. பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் உருகுகின்றன. மண்ணரிப்பு, பருவகாலம், சாராத மழை, உயிரியல் பல்வகைத்தன்மை இழப்பு இதெல்லாம் உண்டு. ஆசிட் ரெயினுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பின்வருவற்று எது சயாடு பயிராகும்? வெள்ளரி. அலுமினியம் ஹைட்ராக்சைடின் பயன் என்ன? அமில நீக்கி. கீழ்கண்டவற்றில் எது அமிலத்தன்மை உடையது? ஃபினாப்தலின். மின்னியல் கீழ்கண்ட சமன்பாடுகளில் எது தவறானது? மின்னியலில் கீழ்கண்ட சமன்பாடுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறானது. கீழ்கண்டவற்றில் எது பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம்? ஃப்ளூரின். இந்த கேள்விக்கான விடை வந்து ஏ கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.